Hi friends, welcome to our channel Easy Eats Tamil. இன்னைக்கு என்ன டிஷ்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65. வாங்க சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் 65 பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: போன்லெஸ் சிக்கன் 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன், சிக்கன் 65 மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள்தூள், மிளகுத்தூள், கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளார், ஒரு எக்கு, கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான உப்பு. உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு சிக்கன் 65 மசாலாவும் நான் அதுலேயே காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து வச்சுருந்தேன், அதனால அதையும் போட்டுட்டேன். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ரைஸ் ஃப்ளார் கொஞ்சமாக, கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக. ரைஸ் ஃப்ளார் வந்து கிறிஸ்பினஸ்க்காக போடுறோம், கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம போடுற மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து ஒட்டுறதுக்காக போடுறோம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க ஒரு எக்கு, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தயிர். தயிரெலாம் வந்து சிக்கன் சாஃப்ட் ஆகிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நல்லா கலந்து மேரினேட் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு 1 hour ஊற வச்சிடணும். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்போ நம்ம சாப்பிட போகிறோமோ அதுக்கு ஒரு 5 minutes 10 minutes முன்னாடி இதை பொரிச்சு எடுத்துக்கிட்டோம்னா சிக்கன் 65 ரெடி ஆகிடும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலந்து இதை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த சிக்கன் 65 எடுத்து ஒன்றா போடணும். திருப்பி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபஸ்ட்டில் போட்டதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, லேட்டராக போட்டதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ பார்த்து நம்ம திருப்பி விட்டுக்கணும். இப்போ ஓரளவு குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் போட்டதெல்லாம் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்டியான சிக்கன் 65 பிளேட்டில் போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். சிக்கன் 65 பிளேட்டில் போட்டாச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் ஸ்டார்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.